ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்முடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கொஸ்டின் நம்பர் 23ல் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாமல் பேசிக் கிளாஸாக சொல்லக்கூடிய 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்லேயும் இந்த டாபிக் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கான்செப்ட் போகலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் தான் என்ன, பேசிவ் வாய்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் செய்தா, சப்ஜெக்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சொல்கிறோம். ஒருவேளை ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் செஞ்சால் அது பேசிவ் வாய்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், ராமா கில்ஸ் ராவணா. ராமன் ராவணனை கொன்றான். இந்த இதில் வந்து அந்த ஆக்ஷன் வந்து ராமன் வந்து சேராது. ஓகேவா? இது சப்ஜெக்ட், இது வர்ப், இது ஆப்ஜெக்ட். இப்போது இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா, ராவணா இஸ் கில்டு பை ராமா. இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து ராவணாராக வருது. எனக்கு யார் கொலை செஞ்சது, யார் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்குறப்போ ராவணா வருது. அப்போ இந்த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வர்றதுனால இது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கம்பல்சரியாக ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரியாக உண்டு நம்ம 10th பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி. ஸோ இது நம்ம ஃபுல்லாக கிளியராக படிப்போம். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் பற்றி சொல்லிட்டேன். டோட்டலாக இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து டோட்டலாக நம்ம 10th வந்து 12 தெரியும். அந்த 12 டைப்ஸில் 8 டைப்ஸுக்கு மட்டும்தான் பேசிவ் ஃபார்ம் இருக்குது. ஒன்லி சேஞ்ச் டு பேசிவ் வாய்ஸ். ரிமைனிங் 4 டென்ஸுக்கு வந்து நோ பேசிவ் ஃபார்ம். அது என்னென்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 டென்ஸுக்குமே இந்த பேசிவ் ஃபார்ம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸில் ஐ வந்தால் பேசிவ் வாய்ஸில் மீ வரும். பி வந்தால் அஸ் வரும். யூ வந்தால் யூடா வரும். ஈ வந்தால் இம். ஷீ வந்தால் எர். இட் வந்தால் இட்டாம். தே வந்தால் டெம். ஓகேவா? இந்த சேஞ்சஸ் ப்ரொனவுன்ஸ் சேஞ்சு நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதோட ரூல்ஸ். இந்த ஃபார்மேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் ஆஃப் எஸ்விஓ பேட்டர்ன். கொடுத்துருக்குற இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வந்து எஸ்விஓ பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள். எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் வந்து யார் செய்கிறாங்களோ அது சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம். வர்பு தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸாமில் இந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட கேட்கலாம். நோ பேசிவ் ஃபார்ம் ஆன்சர் வரும். அந்த எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, அந்த கொஷின் வாட்டு, whom, இந்த 2 கொஷின்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சா ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ ஆம் எ டீச்சர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் எ டீச்சர். இந்த இடத்துல சப்ஜெக்ட் இது ஐ, வர்பு வந்து ஆம். பட் எ டீச்சர் அப்படின்றது என்ன, இந்த காம்ப்ளிமெண்ட் என்ன, இது என்னவாக இருக்கிறார் அப்படின்ற வருது. வாட், என்ன இருக்கிறார், நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப டீச்சர் ரூம். அதே போல் என்ன இருக்கிறேன், யாரை இருக்கிறேன் வைக்கிறப்ப ஆன்சர் வரல. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாட்டு, whom, இந்த 2 கொஷின்ஸ் ஆன்சர் கிடைச்சா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக ஃபைண்ட் அவுட் செஞ்சால் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு பி ஃபார்ம் வர்பை ஆட் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ்
பி ஃபார்ம் am, is, are, was, were. இந்த am, is, are வந்து present பி ஃபார்ம் வரும். was, were அப்படின்று past பி ஃபார்ம் வரும். எப்பவுமே இந்த பேசிவ் ஃபார்மில் தேர்ட் ஃபார்ம் வர்ப் தான் யூஸ் பண்ணமே. ஓகேவா, வர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆட் பை. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டை சேஞ்ச் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ் டு கிரியேட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும் லாஸ்ட்டாக. ஓகேவா, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர். ஹூ இஸ் ரைட்? ஐ. இந்த ஆக்ஷன் வந்து யார் சைடு? ஐ தான். வர்பு வந்து ரைட்டு. எ லெட்டர் என்ன எழுதுகிறார்? வாட் ஐ ரைட் எ லெட்டர் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் ரூல் என்ன? ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாட்டோம். எ லெட்டர் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் பி ஃபார்ம் வர்பை ஆட் பண்ணும். என்ன பி ஃபார்ம் ஆட் பண்ணால் ரைட் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி am, is, or பி ஃபார்ம் வர்பை ஆட் பண்ணும். ஏன்னா இங்கே லெட்டர் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இஸ் ஆட் பண்ணுறோம். ரைட் டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டன். ஆட் கண்டிஷன் பை. ஐ இந்த இடத்துல மீயா மாறும். ஓகேவா, a letter is written by me is a passive form. நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் ஃபார்மில் என்ன மாதிரி டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக கேட்டால் என்ன வரும் பாருங்கள். இம்பரேட்டிவ் டூ மாடலாக நம்ம ரைட் பண்ணலாம். ஒன்று லெட் யூஸ் பண்ணி போடலாம், இல்லைனா யூ ஆர் ரிக்வெஸ்ட் டு அந்த சென்டென்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது மாடல் வச்சு நம்ம போடலாம். இப்போ எக்ஸாம்பிள், பேசிவ் ஃபார்முடைய ஃபார்மேஷன் இதுதான். லெட் வரும், ஆப்ஜெக்ட் ரைட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு பி ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் ஃபார்ம் இதை ஆட் பண்ணால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ வந்து இதே போல் செய்யுங்க. லெட் ஆட் பண்ணிட்டோம். இல்லை ஆப்ஜெக்ட் எதுனா மீ அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட்டு பி ஆட் பண்ணோம். லெட்டுடைய சாரி ஹெல்ப்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹெல்ப்டு. இது பேசிவ் ஃபார்ம். ஓகேவா, இது போல் ரைட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு டைப் இருக்குது, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இது என்ன மாதிரி விட்டோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு மாடல் இருக்குது, டோன்ட் ஈட் திஸ் ஃப்ரூட். டோன்ட் ஈட் திஸ் ஃப்ரூட், இது சாப்பிடாதீங்க அப்படி சொல்லும்போது இந்த டைம் யூஸ் டு லேட். இது டோன்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட் ஆட் பண்ணுறோம். நாட் திஸ் ஃப்ரூட் பி ஈட்டன். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டைப் பண்ணால் என்ன ரைட் பண்ணணும், இது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதை பேசிவ் ஃபார்ம் வந்து ஹெல்பின் வர்பை ஆட் பண்ணோம், ஆப்ஜெக்ட் வர்பை தேர்ட் ஃபார்ம், அதுக்கு பிஃபோராக பி ஃபார்ம் வர்பை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பை ரிவர்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ ஆர் யூ ரிட்டன் எ லெட்டர், இந்த பிளேஸில் யூ ஆர் ரிட்டன் த லெட்டர் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் ஆம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே சேம் பேட்டர்ன் தான். ஆர் வந்து இருக்கனால இது பி ஃபார்ம் வர்பில் ஹெல்பின் வர்பு சொல்கிறோம். இந்த ஹெல்பின் வர்பு ஈக்குவலாக சம்மான ஹெல்பின் வர்பு நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது யூஸ் டு இஸ். நம்ம யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப்பை கேட்கும்போது நம்ம சேஞ்ச் பண்ணுற யூ எ லெட்டர் இஸ் எ ரிட்டன் பை, ரைட்டிங் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஸோ பீயிங் ரிட்டன் பை யூ அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம்ல, அதே சேம் பேட்டர்ன். இஸ் இல்லை ஆப்ஜெக்ட் எது எ லெட்டர், நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால இதை என்ன சொல்கிறோம்னா ஆம் பி ஃபார்மர் போர்டை என்ன ஆட் பண்ணும், பீயிங் ஆட் பண்ணும். பீயிங் ரைட் டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். நெக்ஸ்ட்டு
இதை ஆட் பை நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்னா யூ, அந்த யூ அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? இஸ் எ லெட்டர் பீயிங் ரிட்டன் பை யூ. ஓகேவா? இஸ் எ லெட்டர், இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் உடைய ஒரு மாடல். இல்லை இன்னொரு எஸ்ஆர் டைப்பில் ஒன்று பார்த்தோம். இப்போது டபிள்யூஹெச் கொஷின் டைப் பண்ணால் என்ன பண்ணால் சேம் கொஷின் அப்படியே போட போகிறோம். வேர் கேன் யூ ஹைட் திஸ் பாக்ஸ்? இந்த சேம் கொஷினோட அப்படியே போட்டோம். கேன் மாடல் அப்படியே போட்டோம். இது வரையும் அப்படியே போட்டோம். ஓகேவா? யூ ஹைட் திஸ் பாக்ஸ். இல்லை எது ஆப்ஜெக்ட்? இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்டான ஆப்ஜெக்ட். ஸோ இதை போட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன டென்ஸ் அப்படின்னா ஹைட். இந்த இது மாதிரி கேனு வில்லு வேண்டாம், அந்த பி ஃபார்மில் பீன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பி ஆட் பண்ணிவிட்டு ஐடோட பாசிபிள் ஐடன் கன்ஜெஷன் பை இந்த யூ சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக போட்டால் யூ வரும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் கண்டிப்பாக இல்லை ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் 12 டைப் டென்ஸ் சொன்னேன். அந்த 12 டைப் டென்ஸையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அது பேசிவ் ஃபார்ம் டிக்ஷனரி என்ன அப்படின்னு போட்டுருக்கேன் பார்த்துங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தால் V1 வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மும் வர்போட எஸ் ஆர் இஎஸ் சேர்ந்து வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட். இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது ஆமே இஸ் ஆர் ப்ளஸ் வர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு ஆமே இஸ் ஆர் ப்ளஸ் வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். அது பேசிவ் ஃபார்ம் மாற்றும்போது ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆட் பண்ணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் ஆஸ் ப்ளஸ் V3. பாசிவ் ஃபார்முக்கு இந்த ஹேவ் ஆஸோட பீன் ஆட் பண்ணால் போடும். ஹேவ் பீன், ஹேஸ் பீன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இதுக்கு நோ பேசிவ் ஃபார்ம். இது இருக்குது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு பேசிவ் ஃபார்ம் இல்லை. இப்போ சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்கும். இதுக்கு பாசிவ் ஃபார்ம் வாசு வேறு, வர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். பாஸ் கண்டினியூஸ்னாவே பி ஃபார்ம் வர்போட பி ஃபார்ம் வர்போட வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இந்த கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகேவா? இப்போ வாசு வேறு வந்து பாஸ் டென்ஸுக்கான பி ஃபார்ம் வர்ப். இப்போ வாசு வேறு வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இதை இப்போ பேசிவ் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஆமிஸுக்கு பீயிங் ஆட் பண்ணுமோ அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு பீயிங் ஆட் பண்ணி வர்போட தேர்ட் ஃபார்ம் போட போகிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஆட் மட்டும்தான் வரும். பி ஃபார்ம் வர்பு ஆ ஃபார்ம் வர்பு வர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கும். நெக்ஸ்ட் பேசிவ் வாய்ஸில் இது சேஞ்ச் பண்ண ஹேட் பீன் வர்போட தேர்ட் ஃபார்ம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஆட் பீன் வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அதுக்கு நோ பேசிவ் ஃபார்ம். ஏன் இந்த சொல்கிறேன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஷெல்லு வில் வரும். வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கும். அதுக்கு பாசிவ் ஃபார்ம் ஷெல்லு வில்லோட பி அப்படின்ற ஆட் ஆகும். வர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். எல்லா மாடல் வர்ப்ஸ்னால கொஞ்சம் இது பார்த்துங்க. பி வந்து ஏன் ஒரு இதுக்கு முன்னால் ஒரு கொஷின் பார்த்துக்கலாம். நம்ம இந்த கொஷின் கேன் வந்து வர்போட தேர்ட் கேன் ஏன் ஒரு கேன்னு இந்த மாதிரி எல்பின் வர்ப் வரும்போது மாடல் வர்ப்ஸ் வரும்போது நம்ம கம்பல்சரி பி அப்படின்ற ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு ஷெல்லு வில்லு பி வரும், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். இதுக்கு பேசிவ் ஃபார்ம் இருக்கானா இல்லை. இது பேசிவ் ஃபார்ம் இல்லை. ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு ஷெல்லு வில்லு ஆவு வர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ஷெல் வில் பீனோடு என்று வர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் பார்த்துங்க. ஷெல்லு வில்லு ஆபின்னு வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இதுக்கு நோ பேசிவ் ஃபார்ம். ஓகேவா? இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இதை அதர் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின் நம்பர் 23 கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஆஃப் எல்லி பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்ட கொஷின்ஸாக நிறைய இருக்கும். ஓகேவா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இதுக்கான ஆன்சர் நான் லெட்டு வச்சும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரிலும் போடலாம். இப்போ நியூ ட்ரெண்டிங்காக இந்த மாதிரில ஒன்று இருக்குது. என்னன்னா
ப்ளீஸ் அண்டா ரிக்வெஸ்ட்டாக கேட்கறதுனால இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இது எப்படி இல்லைன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு இந்த ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிங்க. அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகேவா? இந்த ப்ளீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற எல்லாமே அப்படியே ஆட் பண்ணு. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. இதே ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி யூ ஆர் ஆர்டர்டு டு ரிமைனிங் ஒரு சென்டென்ஸ் அப்படியே ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எக்ஸாமில் கேட்ட கொஷின், தேர்ட் கொஷின். இது எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஓகே. த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்னா த மேனேஜர். வர்பு அப்பாயிண்டட். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வந்து யாரை இந்த மேனேஜர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, யாரை ஊம் அந்த கொஷின்ஸ் ஆன்சர் கிடைக்கினா இது ஆப்ஜெக்ட். இப்போ எழுதுங்க, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வர்பு என்னன்னா அப்பாயிண்டட். வர்போட செகண்ட் ஃபார்ம் வேற பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறப்போ என்ன ஆட் பண்ணால் இந்த அசிஸ்டன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வாஸ் வருமா வேற ஒன்றா வேர் தான் வரும். இது ப்ளூரல் ஃபார்ம்னால சொல்கிறோம். அப்பாயிண்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்பாயிண்டட் தான். appointed conjunction by the manager. ஓகேவா? இப்போ எப்படி புரிஞ்சுக்கொண்டுன்னு நினைக்கிறேன், புரியும் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது ஸ்டார் போட்டுக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் சரி, ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெகட்டிவாக சென்டென்ஸ் வந்தால் என்ன ரைட் பண்ணும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிரேஸ். இந்த கொஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் ஒன்று இருக்குது, அப்போ ரிமூவ் பண்ணி ரிக்வெஸ்டட் தான். அப்போ யூ ஆர் ரிக்வெஸ்டட். டூ நாட் வந்து இருக்கனால நெகட்டிவ்ஸ், அப்போ நாட் டூ போடணும். நாட் டூ இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதுங்க, வாக் ஆன் த கிரேஸ். ஓகேவா? இப்படி செஞ்சாச்சு, புரிஞ்சிச்சா? இதே போல் நிறைய உங்களுக்கு மாடலுக்கு விட்டுருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்பி சென்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் நம்ம இருக்கலாம் அப்படின்ற இதுவை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இது போல் வந்தால் கொஸ்டின்ஸ். ஐ ஈட் சாக்லேட். இந்த கொஷின்ஸை சப்ஜெக்ட்டு, வர்பு, ஆப்ஜெக்ட். இது எப்படி இல்லைன்னா சாக்லேட்ஸ் ஈட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சாக்லேட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஆர் ஈட்டன், ஈட்டோட பாஸ்ட் பாசிபிள் ஈட்டன். பை ஐ என்ன மாறும், மீயா மாறும். ஓகேவா? இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிடிஎம் மாடல் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். எக்ஸாம்பிள்,
they have asked me to pay the fine. To pay the fine. இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் போடலாம். they have asked me to pay the fine. இதை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணிடு. பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். இப்போது they have asked me தான் இங்கே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றினா ஐ have asked அப்போ என்ன மாறும்? have வந்தால் பக்கத்தில் பாஸ் பண்ணியிருப்போ have been. I have been asked past possible asked தான். asked to pay the fine. So very important one. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா ஜூன் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்ப்போம். The enemy has been defeated by our army. By our இதில் வந்து பை கொடுத்தது பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இதை சேஞ்ச் டு பேசிவ் ஃபார்மாக ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றும். இது பேசிவ் ஃபார்ம் மாற்றலாமா? ஆக்டிவ் வாய்ஸா இல்லை அவர் ஆர்மி அப்படின்றது பைக் அப்புறமா இருந்தால் இது சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது அவர் ஆர்மி இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஹேஸ் பீன் வந்து இருக்கனால இது வந்து கண்டிப்பாக ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வரும். கரெக்டாக பாருங்கள். ஹேஸ் பீன் பேசிவ் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வருது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸை ஆஸ் லேவில் வரணும். அப்போது ஆஸ் அவர் ஆர்மி ஆஸ் டிஃபெக்டடுடைய பாஸ்வெல் தான் அங்கே வரணும். அப்போ அதே வேர்ட் தான் வரும். அப்போது டிஃபெக்டட் த ஆர்மி. ஓகேவா? அவர் ஆர்மி ஆஸ் டிஃபெக்டட் த ஆர்மி. ஓகேவா? இது வந்து பேட்டிவ் வாய்ஸ் எனிமி வந்துட்டு எனிமி ஒன்றுங்க affected the enemy. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்க நோட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். Have you invited Raman to the party? Have you invited Raman to the party? இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் ஹேவ் ஒன்று இருக்குது. ஸோ ஹேவ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், ஆஸ் ஃபார்ம் இந்த மாதிரி ஹெல்பினோடு வர்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்.
சேஞ்ச் பண்ணாமா? நாட் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஹேவ் வந்ததுனால நம்ம ஆஸ் யூஸ் பண்ணலாம். ஆஸ் ராமன். இங்கே ஹேவ் வந்துருக்கனால பீன். அது ஆஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஹேவ் பீன் இல்லை ஆஸ் பீன். இந்த ஹேவ் இருக்கனால இங்கே ஆஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் பீன். இன்வைட்டட் வந்து ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் நெக்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாட்டினா இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. ஓகேவா? இது கொஷின் மார்க் போடணும். இந்த இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் வரப்போ மட்டும் கொஷின் மார்க் நம்ம போடுவோம் இன்ட்ராகேட்டிவ் டைப்பில். அதே ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்துச்சுன்னா கொஷின் மார்க் நம்ம போட மாட்டோம். அது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து டேட் டு இன்டேரக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். கொஷின் மார்க் வந்து அங்கே மென்ஷன் பண்ண மாட்டோம் இது இன்டேரக்ட் ஸ்பீச்சில். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் ஸ்கிம் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல்.